கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நான் வாழ்த்துக்கிறேன். லெந்து காலங்கள் என்பது ஆண்டவரோடு இசைந்து வாழ வேண்டிய ஒரு காலம். லெந்து காலத்தில் நாம் ஆண்டவரோடு இசைந்து வாழ வேண்டும் என்றால் நாம் நம்மை நாமே சரி செய்ய வேண்டும் என்பதுதான். நாம் சரி செய்வதற்கு ஆண்டுடைய இரக்கம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த நாளிலே சிந்தனைக்காக தரப்பட்டிருக்கிற தலைப்பு மெர்சி. மெர்சி அப்படின்ற ஆங்கிலேய பதத்திற்கு இரக்கம், கருணை, தயவு, கிருபை என்றெல்லாம் நம்மளால் அர்த்தம் கொடுக்க முடியும். ஆனால் திருமறையில் மெர்சி என்ற பதத்துக்கு இரக்கம் என்ற பதம்தான் அதிகமாக பயன்படுத்தி நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த நாளிலே இரக்கம் என்ற தலைப்பை மையப்படுத்தி மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வரை அடங்கியிருக்கிற வசனங்களை மையப்படுத்தி சில சிந்தனைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தாவீதின் குமாரனே எனக்கிரங்கும் என்ற வார்த்தையை நாம் கேட்டிருப்போம். ஏன்னா பைபிளில், திருமுறையில் ஏராளமான இடங்களில் இது பயன்படுத்தப்படுகிறது. தாவீதின் குமாரனாய் இருக்கிற இயேசுசாமியுடைய இரக்கம் எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிறதோ அந்த மனிதன் ஆண்டவரோடு இசைந்து வாழவும் சரி செய்யப்படுகிற ஒரு மனுஷனாக மாறவும் முடியும். அதற்கு ஒரு உதாரணம் தான் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வரை அடங்கியிருக்கிற வசன பகுதியை நாம் படிக்கும்போது, பார்வையற்றிருக்கிற 2 பேர் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே கேட்டு அவர்கள் சரி செய்யப்பட்டு போனதாக நாம் பார்க்கிறோம். இந்த நோன்பு காலம் என்பது நம்மை நாமே சரி செய்ய வேண்டிய ஒரு காலம், ஆண்டவரோடு இசைந்து வாழ வேண்டிய ஒரு காலம். அந்த காலத்துக்கு ஆண்டோடைய இரக்கம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. பார்வையற்றிருந்த அவர்கள் இருவரும் ஆண்டுடைய இரக்கத்தை எப்படி அனுபவித்தார்கள் என்பதை மையப்படுத்தி உங்களோடு ஒரு 3 காரியத்தை நான் பேச ஆசைப்படுகிறேன். முதலாவது, இரக்கத்துக்காக அவர்கள் காத்திருக்கிறார். வசனம் 27 நாம் வாசிக்கும் போது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்கள் அங்கே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுசாமி தன்னுடைய ஊழியத்தில் அநேக அற்புதங்களை செய்கிறார். அந்த அற்புதங்களை எல்லாம் கேள்விப்பட்டு ஏராளம் பேர் ஆண்டுடைய சமூகத்திலே வருகிறார்கள். அதிலே அருமையான நபர்கள் எல்லாம் அங்கே சொல்லி அவருடைய அற்புதங்கள் ஊரெங்கும் பரவி இருக்கிறது. அதை கண்டு இவர்கள் ஆண்டவரை பார்ப்பதற்காக வழி அருகே வருகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அங்கே வந்து ஆண்டுடைய சமூகத்தில் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்டபோது ஆண்டவர்களுக்கு பதில் சொல்லவில்லை. மாறாய் ஆண்டவர் அவருடைய இல்லத்துக்கு அவர் போனதாக நாம் பார்க்கிறோம். ஏன்னா 28ஆம் வசனம் அப்படியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் அவருடைய இல்லத்துக்கு வரை இவர்கள் நினைச்சார்கள், பின்னாடி போகிறார்கள். ஏன்னா ஆண்டுடைய இரக்கத்துக்காக ஒரு காத்திருக்கிற அனுபவம் அங்கே நமக்கு நினைச்சுகிறது காணப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நோன்பு காலத்தில் நாம் ஆண்டவரோடு இசைந்து வாழவும் நம்முடைய வாழ்க்கை சரி செய்யப்பட வேண்டும் என்றால் நாம் ஆண்டோடைய இரக்கத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும். நான் 40 நாட்கள் அப்படின்றது ஆண்டோடைய இரக்கத்துக்காக காத்திருக்கக்கூடிய நாட்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அந்த பார்வையற்று இருந்த இருவரும் ஆண்டோடைய இரக்கத்துக்காக காத்திருந்தார்கள். அதனால் அவருடைய வாழ்க்கை சரி செய்யப்பட்டது அப்படின்றது. இரண்டாவது நான் சொல்ல ஆசைப்படுகிற காரியம், இரக்கத்தை பெற்றுக் கொள்ளும்படி விசுவாசித்தார்கள். இயேசுசாமியுடைய இல்லத்திலே வந்து அவர்கள் இருக்கிறதை பார்த்த இயேசுசாமி அவர்களை பார்த்து கேட்கிறார், என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டபோது, ஆம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா 28ஆம் வசனம் அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போது அவருடைய விசுவாசத்தின் மூலம் ஆண்டுடைய இரக்கத்தை அவர்கள் நினைச்சார்கள், பெற்றுக் கொள்கிறார்கள் அப்படின்றார். ஏன்னா அடுத்த வசனத்தில் இயேசு அழகாய் சொல்கிறார், உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்காக கடவுது என்று சொல்கிறதை நான் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே இந்த நோன்பு காலத்தில் ஆண்டுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வோம் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போமானால், அந்த பார்வையற்றவர்கள் எப்படி தங்களுடைய விசுவாசத்தினால் நன்மையை பெற்றுக் கொண்டார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொண்டார்களோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையை நம்மளால் நினைச்ச முடியும், சரி செய்ய முடியும். நோன்பு காலம் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவோம் என்று விசுவாசிக்கக்கூடிய ஒரு காலமாக என்ன செய்யப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். மூன்றாவது இந்த பகுதியிலே பார்க்கிறோம், இரக்கத்துக்காக காத்திருந்தவர்கள், இரக்கத்தை பெற்றுக் கொண்டவர்கள் இரக்கத்தை பறைசாற்றுகிறார்கள். அதுதான் மூன்றாவது, இரக்கத்தை பறைசாற்றுகிறார்கள். இயேசுசாமி அவர்களை பார்த்து சொன்னால், இந்த நிகழ்வுகளை நீங்கள் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார்.
ஆனா அவர்களோ இதை கொண்டு போய் எல்லாரிடத்திலும் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வசனம் 30-31 அதைதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை மற்றவர்களுக்கு பறைசாற்றுகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. நோன்பு காலம் என்பது ஆண்டவரை மற்றவரிடத்தில் பறைசாற்றுகிற ஒரு காலம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, நாம் இந்த நாட்களிலே அநேக சிந்தனைகளை ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவையான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவருடைய இரக்கம் இருக்கும் போதுதான் நாம் ஆண்டவரோடு ஒரு இசைந்த வாழ்க்கை வாழ்ந்து நம்மை சரி செய்ய முடியும். அப்ப அந்த இரக்கத்தின் அனுபவத்தை பெறுவதற்கு நீங்க இரக்கத்துக்காக காத்திருங்க. இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி விசுவாசிங்க. இரக்கத்தை மற்றவர்களோடு பங்கிடுங்க. அந்த 2 பேருக்கு ஆண்டவருடைய இரக்கம் கிடைத்து எப்படி அவருடைய வாழ்க்கையை சரி செய்து அவர்கள் மகிழ்வோடு கடந்து போனார்களோ அதே போல இந்த நோன்பு காலத்தில் ஆண்டவருடைய இரக்கம் உங்களுடைய வீடுகளிலே கடந்து வரட்டும், உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கடந்து வரட்டும், உடைய திருச்சபையிலே கடந்து வரட்டும். ஆண்டவருடைய வாழ்க்கையிலே எல்லா நன்மைகளையும் தரட்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துக்கிறேன். ஆண்டவருடைய இரக்கத்துக்காக காத்திருங்கள். ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி விசுவாசியுங்கள். ஆண்டவருடைய இரக்கத்தை பறைசாற்றுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.